நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. வீட்டில் இருக்கிற நாளில் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஜவ்வரிசியில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஜவ்வரிசியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண ஜவ்வரிசியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 hours ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜவ்வரிசி இந்த மாதிரி உதிரி உதிரியாக டபுள் ஆகிடும். இது கூட ஒரு மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சம் சீரகம், இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் பொட்டேட்டோவும் நான் மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி இதை நல்லா பசைஞ்சு வச்சுக்கலாம். கடைசியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரையாக இருக்கிறதால கையில் ஒட்டும். வடை தட்டுற முன்னால் கையில் நல்லா எண்ணெயை தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடான உடனே வடை ஷேப்லேயே ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வடை மாதிரி தட்டும்போது கொஞ்சம் தின் பாட்டிஸாகவே தட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா உள்ளே வேகாது, உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே தீஞ்சிடும். ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒன்ஸ் இன் அ வைல் இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான சாபுதானா வடை ரெடி டு சர்வ். க்ரீன் சட்னியோட பேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் குட்டீஸ் கெச்சப்போட சாப்பிடுவாங்கன்னா கெச்சப்போடவும் சர்வ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.